தர்பூசணின்னு சொன்னதுமே கோடைக்கால வெப்பத்துல இருந்து நம்மளை காக்கக்கூடியதுன்னு சும்மா வெறுமனே சொல்லிட்டுலாம் போயிட முடியாது. இதுல ஏராளமான நியூட்ரிஷன்ஸ் நிறைஞ்சிருக்கு. தர்பூசணி நீர்ச்சத்து அதிகமா உள்ள வெள்ளரி இனத்தை சேர்ந்தது. தர்பூசணிய வாட்டர்மெலான், குமட்டி பழம், தர்பீஸ்னு பல பெயர்கள் சொல்லி அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா தர்பூசணியில அயன் கண்டென்ட் இருக்கு. இதுல உள்ள இரும்பு சத்தோட அளவு பசலைக்கீரைக்கு சமம். விட்டமின் ஏ, சி, B1, B6 அண்ட் பொட்டாசியம், மெக்னீசியம் மாதிரி தாது உப்புகளும் இதுல இருக்கு. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு டீட்டெயிலா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் போட்டுருங்க. அண்ட் மறக்காம வாய்ஸ் ஆஃப் அபர்ணா சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். தர்பூசணி நீர்ச்சத்து நிறைஞ்சது. ஸோ உடல் சூட்டு குறைக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதே நேரத்துல கோடை காலங்கள்ல கிடைக்கக்கூடிய இந்த தர்பூசணியை சாப்பிட்றதுனால உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் அண்ட் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். ரத்த ஓட்டத்தை சீராக்கி உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைச்சிடும். ரத்த குழாயில படியக்கூடிய கழிவுகளை கிளீன் பண்ணி குட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸை செய்யக்கூடியது. இந்த தர்பூசணி மற்ற பழங்கள்ல இல்லாத ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லப்படுற சத்து இருக்கிறதுனால இது உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்க உதவும். இதுல உள்ள மூலப்பொருட்கள் ரத்தம் வழியா போய் நரம்புகளுக்கு எக்ஸ்ட்ரா பவரை தருது. அடுத்தது பவர் ஹவுஸ்னு சொல்லப்படுற சிட்ருலின்ற அரிய வகை புரதச்சத்து தர்பூசணியில அதிக அளவுல இருக்கு. இது ரத்த நாளங்களை விரிவடைய செய்யறது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். தர்பூசணியை சாப்பிட்டதுமே அதுல உள்ள சிட்ருலின் வேதியியல் மாற்றம் அடைஞ்சு அர்ஜினைன் அப்படின்ற வேதிப்பொருளா சேஞ்ச் ஆகுது. அது இதயத்தையும் ரத்த ஓட்ட சம்பந்தமான உடலோட உறுப்புகளையும் என்கரேஜ் பண்ணும். மோஸ்ட் இம்பார்ட்டனா ஆண் உறுப்புல ரத்த ஓட்டத்தை அப்கிரேட் பண்ணி ஆண்களுக்கு ஏற்படும் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸை தடுக்கிறதுல இம்பார்ட்டனா இருக்கு. அதனாலதான் இதை ஒரு இயற்கை வயாகரான்னு சொல்றாங்க. தர்பூசணின்னு சொன்னதும் நம்ம மைண்டுக்கு வர்றது நல்ல செக்க செவேன்னு அந்த சிவப்பு நிற சதைபாகம் தான். ஆனா அந்த சிவப்பு நிற சதைபாகத்தை ஒட்டி இருக்க வெள்ளை நிற சதைபாகம் தான் ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய பவரை கொண்டதுன்னு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு தகவல். தர்பூசணியில் உள்ள லைகோபின் அப்படின்ற நிறமி சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள்ட்ட இருந்து ஸ்கின்னை பாதுகாக்குது. அண்ட் ஹார்ட் டிசீசஸ், கேன்சர்ல இருந்தும் நம்மளை சேவ் பண்ணுது. இது மட்டும் இல்லாம தர்பூசணிக்கு உடல் உஷ்ணத்தை குறைச்சு மனதை அமைதிப்படுத்தும் தன்மையும் உண்டு. பசியை அடக்கக்கூடியதும் கூட. சிறுநீரை நல்லா பிரிய வைக்கும் தர்பூசணி அடிவயிறு சம்பந்தமான கோளாறுகள், வயிற்று வலியையும் குணப்படுத்துது. இளமையும் அழகையும் கூட்டக்கூடியதாகவும் தர்பூசணி இருக்கு. அடுத்தது தர்பூசணி பழம் மட்டும் இல்லாம அதோட விதையும் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கூந்தலை பராமரிக்கிறதுல பெரும் பங்கு ஆற்றுது. இப்போ தர்பூசணி யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். தர்பூசணி கோடைக்கு ஒரு வரப்பிரசாதம்னாலும் அதிகமாக சாப்பிட்டா பல்வேறு மாதிரியான உடல் உபாதைகள் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தணும் சொல்லப்படுது. 92% நீரோட பங்கு இருக்கிறதுனால அஜீரண கோளாறு, வயிற்றுப்போக்கு அண்ட் வயிற்று உபாதைகள் மாதிரி ப்ராப்ளம்ஸும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அண்ட் தர்பூசணியில சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா கொழுப்பா மாறக்கூடிய தன்மையும் கொண்டது. சளி பிரச்சனை இருக்கிறவங்க தர்பூசணியை சாப்பிடவே வேண்டாம். அப்படி நீங்க மீறி சாப்பிட்டா அதிகமான ஃபீவர், த்ரோட் இன்ஃபெக்ஷன் அண்ட் சிறுநீர் நிறம் சேஞ்ச் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்பட சான்சஸும் இருக்கு. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க அளவுக்கு அதிகமா தர்பூசணி சாப்பிட வேண்டாம். ரீசன் என்னன்னா இதுல இருக்க அதிகமான நீரோட அளவு சிறுநீரக பிரச்சனையை அதிகப்படுத்த வாய்ப்பும் இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சாப்பிடலாம், ஆனா அதிகமா சாப்பிட்டா ஹை சுகர் லெவல் ஏற்படவும் சான்சஸ் இருக்கு. பிரெக்னன்ட் லேடிஸுக்கும் கூட பிரெக்னன்ட் டைம்ல அதிகப்படியா தர்பூசணி சாப்பிட்டா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.